கருட புராணம்னாலே நரகங்களும் தண்டனைகளும் மட்டும்தானா? நாம செய்யற புண்ணியங்களுக்கான பலன்கள் எல்லாம் எங்க போகுது? கருட புராணத்துல தானங்கள் செய்யணும், தர்மங்கள் செய்யணும்னு இருக்கு. பெரிய பெரிய தானங்கள் செஞ்சா மட்டும்தான் பலன் கிடைக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அதுக்கெல்லாம் விடைகள் கருட புராணத்துல புண்ணியங்களுக்கான பலன்கள், நாம அன்றாடம் செய்யற எளிய தானங்களுக்கான பலன்கள் நிறையவே இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தானங்களிலேயே சிறந்த தானம் அன்னதானம். மற்ற எந்த செல்வங்கள்லயும் ஒருத்தர் திருப்தி அடைகிறது இயலாத ஒண்ணு. ஆனா அன்னத்துல மட்டும் ஒருத்தர் முழுமையா திருப்தி அடைகிறாரு. அதனாலேயே அன்னதானம் தான் தானத்திலேயே சிறந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட தானத்தை யார் ஒருத்தர் தான் வாழுற காலத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த தானத்துல உள்ள பருக்களோட எண்ணிக்கைக்கு தகுந்தபடி, அதாவது ஒரு பருக்கைக்கு 1 வருடம்ங்கிற வீதத்துல தானம் செஞ்சவங்க இறந்த பின்னாடி விரும்பி